ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னோம்னா ஷார்ட்ஸ் வீடியோ பாட்டுக்கு வந்திருக்கோம். ஃபோட்டோ ஷூட்லாம் இல்லை, ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம். டான்ஸ் ஆடி ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் டான்ஸ் ஆடி நிஷாவெல்லாம் வீடியோ போட மாட்டோம் அப்படின்னு. ஸோ லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நம்மளோட களத்தூர், நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். யார் எந்த இடம்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நம்ம களத்தூரில் உள்ளவங்க இந்த இடம் எங்கே இருக்கு, ஆனால் களத்தூரில் நிறைய இடம் இருக்கு. இப்போ உங்களுக்கு சிம்பிள் வேணா லேசாக காட்டுறோம். க்ளூ இது எந்த இடம் அப்படின்னு போதும் தெரிஞ்சா சொல்லுங்க. எப்படி ஊரெல்லாம் எப்படி இருக்கு? நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தா இந்த இடம் எந்த இடம்னு கண்டிப்பா தெரியும். களத்தூர்ல உள்ளவங்களுக்கு தெரியும், களத்தூர் இல்லாதவங்களுக்கு தெரியாது. அது நெக்ஸ்ட் vlogல நான் சொல்றேன். லொகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நிஷாவை இந்த வரப்புல இருந்து நடந்து வர வச்சு தான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தேன். சூப்பரா இருந்துச்சு, பார்க்க வீடியோவும் சூப்பரா இருந்துச்சு. இப்போ இனிமே தான் எடுக்கணும். ஆமா, நிஷாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஆல்ரெடி பிடிக்குமே. எதனால நான் பிளாக்கா கட்டுறேன் அப்படின்னா சில்வாவுக்கு வந்து பிளாக் தான் பிடிக்கும். ஆமா, எனக்கு ரொம்ப பிளாக் பிடிக்கும். ஆனால் அதுக்காக கட்டாத. சூப்பராக இருக்கா லொக்கேஷனு? செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க. நல்லா தான் இருக்கும். உங்கள் ஊரில் இது மாதிரி லொக்கேஷன் இருக்கான்னு சொல்லுங்கள். வெறும் தென்னை மரம் ஃபுல்லாக. அங்கிட்டு போனோம்னா ஒரு கோயில் இருக்குது, வயல். அங்கே போகணுமா? அங்கே இருக்குது கோயில். இதுலேயே நீங்கள் இது பண்ணி கொடுத்துட்றீங்க. சரி, அது அங்கே ஒரு கோயில் இருக்குது. அது எதுக்கு நான் சும்மா சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்களுக்கு நம்மளை ஒரு நாள் ஒருத்தவங்க வீடியோ எடுக்க சொன்னாங்க. அந்த கோயிலில் வந்து வீடியோ எடுக்கணும். நம்ம இன்ன வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சிச்சின்னா களத்தூரில் வந்து ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்துக்குவோம். சரி, உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ முடிஞ்சால் கண்டுபிடிங்க. ஓகே, பாய். எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.